ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீபேடுக்கான தேல்டெல் செக்ஷன் அதே மாதிரி பேட்டெல் செக்ஷன் ரெண்டுமே நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீபேடுக்கான டாஸ்க்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுறோம், லாஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு வந்து நான் போயிடுறேன். கீபேடுக்கான டாஸ்க்கு ஓகே. கீபேட் டாஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மேட்ச் ஓகே, பாஸ்வேர்டு என்ட்ரி அண்ட் செட்டப். ஏன்னா 4 digit பாஸ்வேர்டு இஸ் என்டர்ட் யூஸிங் கீபேட் ஓகே. நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் சிஸ்டம்ஸ் கிளாக்ஸ் ஃபார் பாஸ்வேர்டு மேட்ச். நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு 4 digit பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ப்ரீ டிஃபனாக செட் பண்ணி வச்சுருங்க. உங்களுடைய ப்ரோக்ராமர் எம்சியூவில் வந்து ஆல்ரெடி ஒரு 4 digit பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுருங்க. அந்த 4 digit பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுற பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும், சிஸ்டம் வந்து அன்லாக் ஆகணும். இல்லை அப்படின்னா அன்லாக் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் ஃபோன் மாதிரி நம்பர் லாக் இருக்கலாம். நம்பர் லாக் இருக்கப்போ நம்பர் லாக் போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு அன்லாக், பாஸ்வேர்டு இஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அன்லாக் ஆகிடும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இப்போ இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கு இந்த டாஸ்க் வேணும். பாஸ்வேர்டு ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு என்டர் யுவர் கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இல்லை எனக்கு வந்து பாஸ்வேர்டு கரெக்ட் ஆச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு மேட்ச்டு அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 rupee காயின் பாக்ஸ். அதுக்கான கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது வந்து ஃபுல்லாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், அதுக்கான கீழே வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 3 switch 3 LED ஓகே. 1 rupee காயின் பாக்ஸு. ஏன்னா நம்ம 1 rupee காயின் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல இல்லை. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் சுவிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவர் சுவிட்ச். ஃபஸ்ட் சுவிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவர் சுவிட்ச். அடுத்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் கேஸ். இது ரெண்டாவது சுவிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்செட் காயின். அப்போ காயின் வந்து இன்செட் பண்ண ரிசீவர் சுவிட்சை நீங்கள் எடுத்த உடனேயும் காயின் வந்து இன்செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீன் எல்இடி வந்து ஆன் ஆகணும், எல்லோ எல்இடி வந்து ஆஃபில் இருக்கணும், அதுமாதிரி ரெட் எல்இடியும் ஆஃபில் இருக்கணும். ஆனால் நீங்கள் காயின் வந்து இன்செட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், எனக்கு வந்து ரிசீவர் எடுத்துட்டாவே எனக்கு வந்து எல்லோ எல்இடி வந்து ஆனில் இருக்கணும். அப்போ 2 எல்இடியும் ஆஃபில் இருக்கணும். இன்செட் காயின் சுவிட்ச் ப்ளஸ் என்டர் த நம்பர். எனக்கு இன்செட் த காயின் அப்படின்னு ஒரு சுவிட்ச் இருக்குது பாருங்கள், ரெண்டாவது சுவிட்ச். அந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து காயின் வந்து இன்செட் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணும், என்டர் த நம்பர்னு கேட்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், 10 digit நம்பர் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனேயும் டயலிங் அப்படின்னு உங்களுடைய எல்சிடி டிஸ்பிளே வந்து ஷோ ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சுவிட்ச் ப்ளஸ் கனெக்டிங் அண்ட் டைம் கால்குலேட் டு 62 seconds. ஓகே. இது ஏன் இந்த இடத்துல தேர்ட் சுவிட்ச் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா ஆப்போசிட் பர்சன்ஸ் வந்து காலை பிக் பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல நம்ம அட்டன் பண்ணுறது தானே அர்த்தம். அப்போ அதுக்காக தேர்ட் சுவிட்ச் ப்ளஸ் கனெக்டிங் அண்ட் டைம் கால்குலேட்டிங் 62 seconds. அப்போ அந்த 0 seconds அவர் வந்து என்ன பண்ணுவோம், சுவிட்ச் அட்டன் பண்ணி எனக்கு வந்து பேசியிருக்கணும். அடுத்து 30 seconds to 10 seconds டிலே ரீச் எல்லோ எல்இடி பிளிங்க். ஓகே. எல்லோ எல்இடி எனக்கு வந்து என்ன ஆகணும், பிளிங்க் ஆகணும். இது மாதிரி வந்து 30 seconds வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி பிளிங்க் ஆகணும். க்ரீன் எல்இடியும் ஆனில் தான் இருக்கணும், ஆனால் எல்லோ எல்இடி வந்து பிளிங்க் ஆகும், ரெட் எல்இடி வந்து ஆஃபில் இருக்கணும். காயின் இன்செர்ட் செகண்ட் ஆர் இன்க்ரீஸ்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், 49 48 வரும்போது காயின் வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லோ எல்இடி ஒன்லி ஆஃப். ஓகே. எல்லோ எல்இடி மட்டும் எனக்கு என்ன ஆகணும், ஆஃப் ஆகிடணும். க்ரீன் எல்இடி ஆனில் தான் இருக்கணும். அதே மாதிரி 10 seconds ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம 30 seconds to 10 seconds அப்படிங்கிறப்போ எனக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 18 seconds வந்து நான் காயினை வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னா 48 or 49 அப்படின்னு எனக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகிடணும். ஓகே. இன்க்ரீஸ் ஆகிட்டு எல்லோ எல்இடி வந்து ஆஃப் ஆகிடணும், க்ரீன் எல்இடி மட்டும் ஆனில் இருக்கணும், ரெட் எல்இடியும் ஆஃபில் இருக்கணும். ஓகே. 10 ரீச் 0 seconds அப்படின்னா ரெட் எல்இடி மட்டும் தான் ஆனில் இருக்கணும், எல்லோ வந்து ஆஃப் ஆகிடணும், க்ரீனும் வந்து ஆனில் தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து நீங்கள் ரிசீவர் கையில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த ரிசீவர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 1 rupee காயின் பாக்ஸில் வச்சா மட்டும் தான் என்ன ஆகணும், எல்லோ எல்இடியும் ஆஃப் ஆகணும், ரெட் எல்இடியும் ஆஃப் ஆகணும். அது வரைக்கும் என்ன ஆகணும், நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெட் எல்இடி வந்து ஆன் ஆகிடணும், எல்லோ எல்இடி வந்து ஆஃப் ஆகிடணும். ஓகே. ஏன்னா 0 to 32 10 seconds வரப்போ என்ன ஆகணும், எல்லோ எல்இடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும். எப்போ 0 seconds ரீச் ஆகுதோ அப்போ என்ன ரெட் எல்இடி வந்து ஆன் ஆகிடணும். ஓகே. இதுதான் கான்செப்ட் 1 rupee காயின் பாக்ஸுக்கான டாஸ்க்கு. இதில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இண்டிவிஜுவல் சாட் கூட பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான கோடிங் போட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.